Hello, hi, வணக்கம். It's me. Okay, welcome to Vakiraa universe. வந்துவிட்டேன். மீண்டும் ஒரு அமானுஷ கதை சொல்ல ஓடோடி வந்திருக்கேன். இன்னைக்கு சொல்ல போற இந்த ஒரு ஸ்டோரி உண்மையா நடந்த ஒரு சம்பவம். இது யாருக்கு நடந்துச்சுன்னா, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு அவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை என் ஃப்ரெண்டுகிட்ட ஷேர் பண்ணாங்க. என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இந்த கதை சுவாரஸ்யமா இருந்த காரணத்தினால இது இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். அதனால கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும், அந்த கதையும் உங்களுக்கும் புரியும். ஓகேவா? யாராச்சும் வக்கீரா யூனிவர்ஸ் யூடியூப் சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும், ஒவ்வொரு ஷேரும், ஒவ்வொரு லைக்ஸும், ஒவ்வொரு கொமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி, வள கொலன்னு பேச வேணாம், நேரா வீடியோக்குள்ள போலாம். கம் ஆன், லெட்ஸ் கோ. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஓகே, இப்ப நான் சொல்ல போற இந்த ஸ்டோரி உண்மை நடந்த கதை நான் சொல்லிட்டேன். இந்த கதை எதை பேஸ் பண்ணுதுன்னா, இந்த வாட்டர்ஃபால் இருக்கு, வாட்டர்ஃபால் நீர்வீழ்ச்சி சொல்ல தெரியல. அங்க நடந்த ஒரு அமானுஷ கதை பேஸ் பண்ணி தான் நான் இப்ப சொல்ல போறேன். என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்ன அந்த கதையை இப்ப உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன். ஓகேவா? 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? இந்த 5 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, குளிக்க போறாங்க. அதுல 3 பெண்கள், 2 ஆண்கள். ஓகேவா? இவங்க ஒரு வாட்டர் ஃபால் சூஸ் பண்ணி குளிக்க போறாங்க. அது காடெல்லாம் தாண்டி ஒரு இடம். ஓகே, அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. இவங்க அந்த இடத்துக்கு போறாங்க குளிக்கிறதுக்கு. அந்த இடத்துல ஒரு 5 குரூப் இருக்காங்க. ஓகே, 5 குரூப் அந்த இடத்துக்கு குளிக்க வந்திருக்காங்க. ஓகே, அவங்க அந்த ஃபேமிலி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்பா இருக்கு. இவங்க போயிருக்காங்க, இவங்களும் குளிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவு சந்தோஷமா குளிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, அப்புறம் நேரம் போக 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 ஒவ்வொருத்தவங்களாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? கடைசியில இவங்க மட்டும் தான் அந்த இடத்துல குளிச்சுட்டு இருக்காங்க. அதுல குளிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பொண்ணு நல்லா ஆட்டம் போட்டு இவங்க கூட எல்லாம் ஜாலியா குளிச்சுட்டு போய் கரையில, ஐ மீன் அவங்க சைட்ல அவங்க எடுத்த திங்ஸ் பக்கத்துல போய் உட்காந்துட்டாங்க. ஓகேவா? இவங்க 4 பேர் குளிச்சுட்டு பேசிட்டு சிரிச்சுட்டு அப்படியே இருக்கிறப்ப ஒரு பொண்ணு மட்டும் உட்காந்து குளிச்சுட்டு இருக்கிறப்ப, தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப, நீங்க நீர்வீழ்ச்சி இடத்துக்கிட்ட தான் போனீங்கன்னா, அந்த வாட்டர்ஃபால் சைட்னா நீங்க போனீங்கன்னா, அந்த காட்டு பகுதி கிட்ட எல்லாமே நிறைய கல்லா இருக்கும். ஐ மீன் அது பேர் பாறைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நான் கல்லுன்னு பாய்க்கிறேன். கல்லா இருக்கும். ஓகே, அந்த கல்லு கிட்ட ஒரு பெரிய கல் இருக்கு, ஒரு பெரிய பாறை இருக்கு. அந்த பாறை மேல யாரோ ஒரு வயசான ஒரு பாட்டி கையில ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு அங்க இவங்களை பாக்குற மாதிரி ஒரு காட்சி இந்த பொண்ணு பாக்குறா. யாரு? இந்த பொண்ணு. ஓகேவா? இவளுக்கு சரியா என்ன சொல்லுவாங்க, அந்த பார்வை அவளே தூரத்திலே, ரொம்ப தூரத்துல இருந்து இருக்கு. அவ பாக்குறா, யாரோ பாக்குற மாதிரி இருக்கு. மேபி அது குரங்கா கூட இருக்கலாம். இவளுக்கு ஒரு சந்தேகம், ஏன்னா காட்டுக்குள்ளதான் இருக்கும், சம்திங் அனிமல் சம்திங் அப்படின்னு அவன் நினைச்சேன், ஏன்னா தூரமா இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இவ அது கண்டுக்கல. ஓகே, அதுக்கப்புறம் அந்த உருவம் ஒண்ணு கிட்ட வருது. இப்ப இப்படி பார்த்துட்டு இப்படி பாக்குறீங்க, கிட்ட வருது. இப்படி பார்த்துட்டு இப்படி பாக்க மறுபடியும் கிட்ட வருது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அங்க நடக்க ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு பாக்குது, தூரத்துல இருந்தவங்க கொஞ்சம் கிட்ட வந்துட்டாங்க. கொஞ்சம் கிட்ட வரப்பதான் தெரியுது, அது ஒரு பாட்டி கையில ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு அப்படியே ஊனி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காட்சி நினைச்சு பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. இது என் ஃப்ரெண்ட் என்ன சொல்றப்ப எனக்கு சத்தியமா அள்ளு விட்டுருச்சு. அப்படி இருந்துச்சு இந்த ஸ்டோரி எனக்கு. ஓகேவா? இந்த பொண்ணுக்கு பயம் எடுக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அதோட ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணு கூப்பிடுது, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வா நீ அப்படின்னு. அங்க ஒரு பாட்டி தெரியுறாங்களா அப்படின்னு. என் கண்ணுக்கு அப்படி யாருமே தெரியலையான்னு இந்த பொண்ணு பாக்குது. அப்படி திரும்பி அங்க யாருமே இல்லை. அதுக்கப்புறம் நடந்த கதையை இந்த பொண்ணு சொல்லுது, ஆமாவா அப்படின்னு. சரி, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கிளம்பலாம். இந்த பொண்ணு எதுவுமே சொல்லல. இந்த 2 பொண்ணு எதை சொல்ல, கிளம்பலாம், மணியாச்சுன்னு சொல்றப்ப அந்த இடத்துல மணி பாக்குறப்ப மணி 6:30. காட்டுக்குள்ள சீக்கிரமா என்ன சொல்றாங்க, இருட்டாயிரும். ஓகேவா? அதே மாதிரி அந்த காடம் இருட்டாக ஆரம்பிக்குது. இவங்க டக்குன்னு அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணி அவங்க இருக்கிற இடத்துக்கு போறாங்க. ஓகே, அவங்க எங்க பக் பண்ணிருக்காங்க அங்க போய் அவங்க திங்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த பொண்ணு இருக்குல்ல, இந்த உருவத்தை பார்த்த சொன்ன அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு முகமே சரியில்லையா. ஓகேவா? அந்த முகம் எப்படி இருக்குன்னா ரொம்ப டயர்டான மாதிரி இருந்துச்சு. அந்த பொண்ணு எதுவுமே பேசாம காக்குள்ள ஏறி உக்காந்துருச்சு. எல்லாரும் ஏறி உக்காந்துட்டாங்க. 2 பாய்ஸ் டிரைவ் பண்றாங்க. 3 பொண்ணுங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஓகேவா? டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஓகே,
எல்லாரும் வந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க, போயிட்டு வந்து அந்த அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி குளிச்சோம், எப்படி இருந்துச்சு, இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அப்படி இப்படி வந்து ஷேர் பண்ணிருப்பா. அந்த பொண்ணு எதுவுமே பேசாம வந்துட்டு ரோட மட்டும் பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. நினைச்சு பாருங்க, நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நீங்க போறீங்க, உங்க ஃப்ரெண்டு நல்லா அவ்வளவு தூரம் வந்து சிரிச்சு ஜாலியா பேசுன ஒரு பொண்ணு வந்து எதுவுமே பேசாம அமைதியா ரோட்டை மட்டும் அப்படி பார்த்துட்டே வந்துகிட்டு இருக்கு. நீங்க கேள்வி கேட்டா ஆன்சர்ல எதுவுமே இல்லை, அப்படி பார்த்துட்டு நீங்க என்ன டயர்டு போல சம்திங் ஏதோ விட்டுருவீங்க தானே. இவங்க எல்லாமே வந்து அப்படி டேக் இட் ஈஸியா இருக்கப்ப அப்போ வந்து ஒரு அமானுஷ நிகழ்வு வந்து நடக்குது. அந்த ஒரு பையன் வந்து கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னேன். அவன் டிரைவ் பண்ணி போயிட்டே இருக்கான். பின்னாடி இருக்க அந்த கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடி இருக்கும், நம்ம வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம். ஓகேவா, அது வேற என்ன ஒன்று சொல்லுவாங்க, நான் மறந்துட்டேன். இந்த மாதிரி கார் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கப்ப அந்த கண்ணாடி பாக்குறான், யாரோ பின்னாடி வந்து ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்க மாதிரி பாக்குறான். இவன் வந்து டக்குன்னு ஷாக் ஆயிட்டான். பார்த்தது வந்து உண்மையா இல்ல பொய்யா என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கார் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து நம்ம இந்த கண்ணாடி இப்படி லைட்டா தான் பார்ப்போம். பின்னாடி வந்துட்டு நிச்சயம் கார் வருதா, மோட்டார் பைக் வருதா, லோரி வருதா, பஸ் வருதா அப்படின்னு நம்ம பார்ப்போம், உண்மையா இல்லையா. அதே மாதிரி வந்து அவன் இப்படி பாக்குறப்ப என்ன டக்குன்னு என்னடா அது அப்படின்னு. ஓகே, அப்புறம் வந்து இவனுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, பார்த்தது உண்மையா போயா, ஏன்னா அந்த உருவம் வந்து டக்குன்னு வந்துட்டு மறைஞ்ச மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா பேய் படத்துல தான் பார்த்து வா அப்படிங்க, நிஜத்துல பேய் வந்தாலும் இந்த மாதிரி நீங்க வந்து டக்குன்னு பேனிக் ஆக மாட்டீங்க. அது உருவமா இருந்தாலும் வந்துட்டு நீங்க எப்படி இருக்கணும், ஓகே அப்படிதான் இருக்கும், இதுதான் உண்மை கதை. ஓகேவா, இந்த பையன் வந்துட்டு சரி டேக் இட் ஈஸியா எடுத்துட்டான். ஒரு மேல மனம் பிராந்தி, மன விஸ்கி அப்படின்னு நினைச்சிட்டு இவன் கார் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கான். அப்புறம் வந்து இந்த பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு, ஓகேவா, இந்த பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு வந்துட்டு அவன் என்ன பண்றான், திரும்பி வந்துட்டு அந்த ஃப்ரெண்டுகிட்ட வந்து பேச போறான், ஒரு பொண்ணுகிட்ட வந்து பேச போறான். ஓகே, திரும்பி பேசுறப்ப வந்து தூரத்துல வந்து யாரும் உட்காந்துருக்க மாதிரி பாக்குறான். இவன் வந்து டக்குன்னு ஷாக் ஆயிடுறான். நினைச்சு பாருங்க, ஒருத்தன் பார்த்துட்டான். அவன் டேக் இட் ஈஸியா வந்து சரி மன பிராந்தி மன விஸ்கின்னு சொல்லி அவன் வந்து கார் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கான். ரெண்டாவது இந்த பையன் வந்தான். இந்த பையன் திரும்பி ஹலோ ஹவ் ஆர் யூன்னு பாக்குறப்ப பின்னாடி வந்து யாரும் அந்த ஒருத்தவங்க உட்காந்து இருக்கிற மாதிரி இவன் வந்து பார்த்தோன்னே இவன் ஷாக் ஆயிட்டான். அப்ப நான் டக்குன்னு மறுபடியும் பார்க்க அது எதுவுமே இல்லை. இவன் வந்து அப்ப வந்து சொல்றான், இந்த மாதிரி யாரோ பின்னாடி உட்காந்து இருக்க மாதிரி நான் பார்த்தேன். இவன் வந்து சொல்லிட்டான், ஏன்னா இவனுக்கு பயம் வந்துருச்சு. நான் அந்த இடத்துல நான் இருந்தேன்னாலும் அப்படிதான் சொல்லுவான், யாரும் உட்காந்துருக்க பின்னாடி அப்படின்னு. கண்டிப்பா இது வந்து சினிமா கிடையாது, உண்மையா இல்லையா. சினிமா வந்து மனசுல லப்பு தப்பு பார்த்தோன்னே கக்கிடும், யார் அது அங்க உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் கேள்வி கேட்கிறப்போ வந்துட்டு எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. அந்த பையன் சொல்றான், கார் டிரைவ் பண்றவன், ஆமா நானும் கவனிச்சேன், யாரும் இந்த மாதிரி இருந்துச்சு, நான் நினைச்சேன் மன பிராந்தி விஸ்கின்னு. சரி எதுவுமே இதை பத்தி பேசாமானா அந்த பையன் கார் டிரைவ் பண்ண சொல்றான். அப்ப வந்து இந்த பொண்ணு வந்து முதல்ல வந்து ஒரு பொண்ணு என்ன சொன்னாங்க, ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அந்த பொண்ணோட கூட சொல்லுது, இந்த மாதிரி வந்து இது வந்து யாரோ இருந்த மாதிரி இருந்தது எனக்கு காட்டுனுச்சு, நம்ம குளிக்க போயிருந்தோம்ல அந்த இடத்துல வந்துட்டு சம்திங் யாரோ வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லிச்சுன்னு. அந்த பொண்ணு கண்ணாடி பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணை சொல்றேன், அந்த பொண்ணு இந்த பொண்ணு சொல்லுது. ஓகேவா, இவனுங்க எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன சொல்ல வர நீ. அப்ப வந்து இவ சொல்ற இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க பேசிட்டு இருக்கப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அமானுஷ கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, ஓகேவா, அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல அது நடந்துச்சு, இவங்க சொந்தக்காரங்க வீட்டுல அப்படி நடந்துச்சு, எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படி நடந்துச்சு, இதே மாதிரி நம்ம பேசுற மாதிரி அவங்க அங்க பேசுறப்ப வந்து இந்த பொண்ணு அவ்வளவு நேரம் வந்து கண்ணாடியை மட்டும் போக்கஸ் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு வந்து சடனா கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து எப்படி சொல்லுவாங்க, அந்த உடம்புல வந்து பேய் பூந்துருச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, அவனா அப்படிதான் சொன்னா, பேய் பூந்துருச்சுடா சடனா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாமே ஷாக் ஆயிட்டாங்க, இது சம்மந்தம் இல்லாம கத்துன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, கார் நிப்பாட்டி ஏன் கத்துட்டு அது முகத்தை பாக்குறாங்க. ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப டயர்டான ஒரு ஃபேஸ் இருக்கும் அந்த மாதிரி. கண்ணெல்லாம் வந்து சோப்பா ஐ மீன் ரத்தம் ஊத்துற மாதிரி இல்ல, ஒரு மாதிரி அந்த தூக்கம் இல்லாம ஒரு கண்ணு இருக்கும். கண்ணுல வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கடல்ல குளிச்சு கண்ணுல உப்பு தண்ணி பட்ட ஒரு மாதிரி ஒரு சோப்பாவாங்க, அந்த மாதிரி கண்ணு இருக்கு. ஓகேவா, அப்படியே மாதிரியா வந்து இருக்கு. அவங்க பாக்குறாங்க, அவங்க டக்குன்னு என்ன பண்றாங்க, என்னது அங்க என்னது இது கூட்டு போறாங்க, கோயிலுக்கு கூட்டு போறாங்க. இந்த மாதிரி வந்து பயம் தாங்க முடியல. அதுக்கப்புறம் கோயில்கிட்ட போறப்ப அந்த பொண்ணு வந்து ரிலாக்ஸ் ஆயிருச்சு. அவ்வளவு தூரம் ஆக்ரோஷமா பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு அந்த கோயில்கிட்ட போனோடனே அப்படியே அமைதியாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்க உள்ள ஒரு பூசாரிகிட்ட கூப்பிட்டு இந்த நடந்த விஷயம் சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து எங்களுக்கு என்ன பண்ணி ஏது பண்ணதெல்லாம், அதான் கோயில் பக்கத்து நாங்க வந்துட்டோம், என்ன இதுன்னு பார்த்து சொல்லுங்க. அப்புறம் வந்துட்டு
அவங்க வந்து பார்த்தாங்க, பார்த்தோன்னு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி காட்டு பக்கத்து போனீங்களா அப்படின்னு. ஆமா அப்படின்னு. காட்டுல உள்ளவங்க தான் தொடர்ந்து வந்திருக்காங்க உங்களை பாக்குறதுக்கு, பாக்குறதுக்கு அவங்க கூட தொடர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு. இவங்களுக்கு வந்து ஷாக்கு, யாரு வந்திருக்கா அப்படின்னு. அப்பதான் கதை வந்து இந்த பூசாரி சொல்றாரு, இந்த மாதிரி காட்டுல வந்துட்டு ஒண்ணு இருக்கும், காட்டுல வந்து ஒரு பாதுகாவலர் இருப்பாங்களாம். அவங்க இடத்த வந்து பாதுகாப்புறவங்க. ஏன்னா காட்டுக்குள்ள வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இந்த பஞ்ச பூதங்கள்னு சொல்லுவாங்க, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப நேரம் நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கங்க இடத்துல வந்து ஒருத்தனா வந்து நம்மளை அந்த இடத்த பாதுகாக்கிறதுக்கும் ஒரு ஆள் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து அந்த காட்டு பகுதியில ஒருத்தவங்க பாதுகாக்கிற ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க இடத்துக்கிட்ட வந்து இவங்க குளிச்சதுனால அவங்க இவங்கள ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. ஓகே, மற்றபடி அவங்க எந்த ஒரு இதோ பண்ணல, ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்து பயமுடுத்தி தான் அவங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பூசாரி சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கோயில்ல சாமி கும்பிட்டு கயிறு கட்டிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் இங்க இருங்க, அப்புறம் வந்து மனசு கொஞ்சம் வந்து அமைதியான பிறகு நீங்க போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அவ்வளவுதான் இந்த கதை. இந்த கதை வந்து என் ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணி என்கிட்ட சொல்றப்ப வந்துட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு. என்னடா சொல்ற அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த காட்டு சம்பந்தமா வந்து கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆளுங்க வந்து ஒரு கதை நம்மள்ட்ட சொல்றாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மூளை வந்துட்டு போய் தேடி பாக்குது. ஓகேயா, என்ன இதை பத்தி நிஜம் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறப்ப வந்துட்டு இதை பேஸ் பண்ணி அவ்வளவு கதை வந்திருக்கு. ஓகேவா, சில கதைகள் வந்துட்டு பொய்யாவும் இருக்கும், சில கதைகள் வந்து உண்மையாவும் இருக்கும். ஆனா எந்த இடத்துல நம்ம போனாலும், இது வந்து சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கருத்தோ ஒரு அட்வைஸ் மாதிரி நான் சொல்லிக்கிறேன். எந்த இடத்துல போனாலும் வந்துட்டு அதாவது இருக்கு, இல்லைன்னா சொல்ல கிடையாது. ஓகேவா, என்னச்சும் ஒண்ணு நம்ம நேரம் சரியில்லைன்னா அதுங்க இந்த மாதிரிதான் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரும். ஓகேவா, பேயை ரொம்ப அதிகமா நம்பாதீங்க, நல்லதான் அதிகமா நம்புங்க. அதுதான் என்னோட ஒரே கருத்து. நான் அந்த பேய் கதை சொன்னாலும் வந்துட்டு நான் ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்டோ ஒரு யூகமாவும் தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, நான் எக்ஸைட்டா போய் பார்க்கல. ஏன்னா சில நிகழ்வு வந்து எனக்கும் நடந்துச்சு, ஆனா கண்ணுக்கு நேரம் வந்து இந்த காஞ்சரிங் படத்துல வர மாதிரி எல்லாம் வந்து அப்படிலாம் எனக்கு காட்ட கிடையாது. சின்ன அப்படியே நான் வரும். ஓகேவா, ரொம்ப மூளைக்கு வந்து ஏத்துக்காதீங்க. ஓகேவா, அதுதான் என்னோட இது. ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஓகே, ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வக்கீரா யூனிவர்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி, அப்புறம் வந்துட்டு உங்க சொந்தக்காரவங்க, யாருக்கு வேணாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகேவா, நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும், ஒவ்வொரு லைக்ஸும், ஒவ்வொரு ஷேரும், ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப முக்கியம். மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், நீங்க பண்ற அந்த ஒரு விஷயம்தான் இந்த வக்கீரா யூனிவர்ஸை அடுத்த லெவலுக்கு நம்மளால கொண்டு போக முடியும். ஓகேவா, சப்போர்ட் பண்ணுங்கன்னு வந்து மூடி மறைச்சு சொல்லிக்கிட்டு பார்த்து செஞ்சிருக்கேன், அவ்வளவுதான். ஆனா என் கடமை வீடியோ போடுறது, அது தொடர்ந்து நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். ஓகேவா, சரி, இப்போதைக்கு போயிட்டு வரேன். அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் மீ